Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு லாங் வீடியோ ஒன்று வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஹோம்மேடாக சர்லாக் வந்து எப்படி குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான வீடியோ அது. அதில் வந்து மொத்தம் 4 கமெண்ட் வந்திருந்தது. நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ கமெண்ட்ஸும் அந்த அளவுக்கு வரதில்லை. வர ஒரு சில கமெண்ட்டும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமெண்ட்ஸாக தான் வருது. அதில் 2 கமெண்ட் வந்து நார்மல் கமெண்ட் தான், சூப்பர் நல்ல வீடியோ அந்த மாதிரி. மீதி 2 கமெண்ட் வந்து ஒரு டவுட் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து கருப்பு சுண்டல் சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. தாராளமாக சேர்க்கலாம். உங்கள் குழந்தைக்கு வந்து அது டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கலாம். அது மட்டும் இல்லை, கம்பு, கேழ்வரகு, கருப்பு சுண்டல், அது இல்லாமல் மற்ற தானியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து அந்த செர்லாக் பண்ணும்போது என்னோடய பேபிக்கு வந்து வெறும் 8 மந்த்ஸ் மட்டும்தான் ஆயிருந்தது. நான் சாலிட் ஸ்டார்ட் பண்ணி 2 மந்த்ஸ் தான் ஆயிருந்தது. ஸோ அதனால் வந்து ரெகுலராக கொடுக்குற நட்ஸ், கிரைன்ஸ் இதை வச்சு நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக நான் மற்ற எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கல. உங்கள் பேபிக்கு வந்து 1 இயருக்கு மேலே இருக்குன்னு தாராளமாக நீங்கள் எல்லாமே சேர்க்கலாம். ஸோ எல்லாமே ஹெல்த்தி தான். நான் வந்து என் பேபிக்கு என்ன ஒத்துக்கும், வீட்டில் என்ன ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணி நான் அதை வச்சு ஒரு செர்லாக் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். செகண்ட் கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாமா எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு வறுத்து பொடி பண்ணால் இன்னும் நல்லது தான். நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது எல்லா கிரைன்ஸுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு தான் பண்ணேன். அதில் நான் தப்பு பண்ணேன்னா இல்லை எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சா அப்படின்றது தெரியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஈவினிங் போல் வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு நைட் அதை ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து காய வச்சுட்டு காலையில் எழுந்து வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபேன் காற்றுல வந்து அதை ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். மிட் நைட்டில் வந்து எழுந்து பார்க்கும்போது ஃபுல்லாக எறும்பு வந்துட்டு இருந்தது. அந்த ஈரத்துக்காக என்னன்னு தெரியல. பாதாம், முந்திரி வந்து ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேலே சாப்பிட்டுட்டு இருந்தது. ஸோ அதை வந்து பேபிக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட் டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை நான் கொடுக்கவே இல்லை. அது ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து அப்படியே வேஸ்ட்டாகவே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு டேரெக்டாக வந்து ஃப்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து டைரெக்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு அதை வந்து அரைச்சி குழந்தைக்கு வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுத்துட்ருந்தேன். ஸோ உங்களால் அதை வந்து வாஷ் பண்ணி ப்ராப்பராக ட்ரை பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். குழந்தைக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது, வயிற்று சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வறுத்து பொடி பண்ணுங்கள். இல்லை அதெல்லாம் கொஞ்சம் லாங் ப்ராசஸ், கஷ்டமாக இருக்கும். வேலைக்கு போகிற உமன் கூட இது வந்து ஈஸியாக பண்ணலாம். ஸோ டைரெக்டாக ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நல்லா ஊற வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணி கொடுக்கறதுனாலும் பெஸ்ட்டு தான். அந்த வீடியோ வந்து இருக்கிறதுலே எனக்கு நிறைய வியூஸ் போயிருக்கு. லாங் வீடியோவில் ஆல்மோஸ்ட் 12Kக்கு மேலே போயிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குழந்தைங்களுக்காக நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படின்றது தெரியுது. இப்போ பேபிஸ்க்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய சர்ச் பண்ணுறீங்க, நிறைய நியூ மாம்ஸ் இருக்கீங்கன்னு தெரியுது. வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னாலும் கேளுங்க. என்னோடய பேபிக்கு நான் கொடுத்ததெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.